இந்திய கல்வித்துறையில் பெரிய மாற்றம் ஏற்படுத்த போகிறது என்று எதிர்பார்க்கப்பட்ட பைஜூஸ் நிறுவனம் சமீபத்தில் சர்ச்சையில் சிக்கியது. ஆன்லைன் வழி கற்றல் முறையில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன. இதில் பல்வேறு புதுமைகளை புகுத்தி முன்னிலையில் உள்ள நிறுவனம் பைஜூஸ். இது கடந்த 2011ஆம் ஆண்டு பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு ரவீந்திரன் என்பவரால் தொடங்கப்பட்டது. ஆன்லைன் வழி கற்றல் முறையிலான கல்வி கற்பிக்கும் பிசினஸ் ஸ்டார்ட் அப்பாக தொடங்கி குறுகிய காலத்தில் யூனிகார்ன் நிறுவனமாக பைஜூஸ் நிறுவனம் மாறியது. இது இந்தியர்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பைஜூஸ் வளர்ச்சியை தொடர்ந்து அதே பாணியில் புதிய நிறுவனங்கள் ஆன்லைன் வழி தொடங்கியிருந்தாலும் அனைத்திற்கும் பைஜூஸ் முன்னோடியாக இருக்கிறது. இந்த நிறுவனத்தில் மாணவர்கள் ஆர்வத்துடன் சேர்ந்ததை போன்று அறிவியலாளர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் கொரோனா லாக்டவுன் காலத்தில் பணியில் சேர்ந்தனர். நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பைஜூஸில் சேர்ந்ததால் இருக்கும் இடத்திலிருந்தே கற்க முடியும். கடினமான பாடங்களை கூட எளிதில் வீடியோவை பார்த்து புரிந்து கொள்ள முடியும் என்று மாணவர்கள் அதில் ஆர்வத்துடன் இணைந்து கொண்டனர். இந்த நிலையில் 50,000க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வந்த நிலையில் இந்த நிதி நிறுவனத்தில் நிதிநிலையை லாபகரமாக மாற்றுவதற்கு 5% ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய போவதாக சமீபத்தில் நிறுவனர் ரவீந்தர் தெரிவித்தார். இதையடுத்து அந்த நிறுவனத்தில் பணி நீக்கம் தொடங்கியது. இதற்கு அந்த நிறுவனத்தின் மீது எதிர்ப்புகள் குவிந்தாலும் அந்த நிறுவனத்தின் மீது வழக்குகள் தொடுக்கவும் தயாராகினர். ஆரம்பத்தில் ஆன்லைன் எட்டெக் ஸ்டார்ட் அப் நிறுவனமாக தொடங்கப்பட்ட பைஜூஸ் கல்வி உலகில் மிக பெரும் நிறுவனமாக 2020களில் வளர்ந்தது. குறிப்பாக கொரோனா காலத்தில் மாணவர்கள் அதிகம் ஆன்லைன் வழி கல்வி கற்றதால் பெரிதும் இந்த நிறுவனம் வளர்ச்சி அடைந்தது. இந்த நிறுவனத்திற்கு பாலிவுட் முன்னணி நடிகர் விளம்பரம் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டார். அதே போல இந்த நிறுவனம் கிரிக்கெட் ஸ்பான்சராகவும் இருந்தது. இந்த நிலையில் ஃபோர்ப்ஸ் பணக்கார பட்டியலில் பைஜூ ரவீந்திரர் இடம் பிடித்தார். ஸ்டார்ட் அப் நிறுவனமாக ஆரம்பத்தில் இருந்து படிப்படியாக உயர்ந்து உலகம் வியக்கும்படி வளர்ந்த பைஜூஸ் நிறுவனம் கொரோனா காலம் முடிந்த பின்னர் பெரும் சிக்கலை சந்தித்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் இந்த நிறுவனம் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகிறது. அதன்படி கணக்கு முறைகேடுகள், தவறான நிர்வாக அணுகுமுறை, பணி நீக்கம், அதிக கடன் சுமை, நிர்வாக குழு உறுப்பினர்களின் விலகல், வருவாய் இழப்பு உள்ளிட்டவற்றால் கடுமையான சரிவை சந்தித்துள்ளது. குறிப்பாக அந்நிய செலாவணி விதிமுறைகளை மீறி செயல்படுவதாக புகார்கள் எழுந்ததால் ரவீந்திரனின் வீடு உட்பட அந்த நிறுவனத்தின் தொடர்புடைய இடங்களில் கடந்த ஆண்டு ஏப்ரல் சோதனை நடைபெற்றது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பைஜூஸ் ஊழியர்கள் கடும் நெருக்கடியில் உள்ளனர். சமீபத்தில் பெங்களூரில் உள்ள அதன் பெரிய அலுவலகத்தை காலி செய்யும் சூழலும் நேர்ந்தது. இந்த நிலையில் பைஜூஸ் நிறுவனர் ரவீந்திரனின் சொத்து மதிப்பு கடந்த ஆண்டு 17,545 கோடியாக இருந்த நிலையில் தற்போது அவரது சொத்து மதிப்பு 0 சரிந்துள்ளதாக தகவல் வெளியாகிறது. குறுகிய காலத்தில் கல்வித்துறையில் உலகின் முன்னணி நிறுவனமாக வளர்ந்த பைஜூஸ் நிறுவனம் இன்று அதிவேக சரிவை சந்தித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.